கும்பம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். கும்பம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, குடும்ப சூழ்நிலை நன்றாக இல்லை, நிதி பற்றாக்குறையாக இருக்கு சொல்லக்கூடியவர்கள். எப்போது நல்ல நேரம் வரும், எப்போது எனக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோச்சாரத்தில் தனஸ்தானாதிபதி குரு 6ஆம் வீட்டில், தனஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கிறார். 7 நாட்டு சனியில் உங்களுக்கு குடும்ப வாக்கு பாதச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. சர்ப்ப கிரகங்களும் ஜென்ம ராசியிலும் 7ஆம் வீட்டிலும் சர்ப்ப கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. எப்போ நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. வாங்க சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1/9/2026 முதல் 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். கன்னிராசியில் நேசமும் மீனம் ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பர வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், நிம்மதி, சுகம் இப்படிதான். ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த பார்த்த கிரகத்தின் வழி சுக்கிர பகவான் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர். மனிதன் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வழிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வழிதான் ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்கிறது. மனிதன் வசதியாக வாழணும், ஊர் உறவுகளிடம் நல்லா கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு தான் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறாங்க. வேலை கிடைக்கணும், அது அரசு உத்தியோகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாத்தியம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவங்கவுங்க நேர அடிப்படையில் வசதி வாய்ப்புகள் அமைகிறது. சுக்கிர பகவான் ஜாதகத்தில் சேர்ந்த பார்த்த கிரகத்தின் வழி அப்படி எதிராக திருப்பி விடக்கூடிய ஒரு கிரகம். பணம் சம்பாதிக்காமல், வியர்வை சிந்தி உழைக்காமல், நோகாமல், அதாவது பிக் பாயிண்ட் அடிப்பது, நகையை திருடுவது, கடத்துறது, பொய் பித்தலாட்டம் பேசி ஏமாற்றுவது, பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத இவங்க தன்மேல் பழிபாவம் வந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது அதை அபகரிக்கணும், வசதியாக வாழணும் அப்படின்னு திருட்டு குணத்தையும் இந்த சுக்கிர பகவான் தான் ஏற்படுத்துகிறார். காதல் விவகாரங்களில் காதல் கைகூடவில்லை என்றால் கொலையும் பண்ணுறாங்க. கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல அந்நியம் இல்லை, கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கொலையும் பண்ணுறாங்க. தனக்கு கிடைக்காத, தனக்கு கைகூடாத தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு சுக்கிரன் எதிராக திருப்பி விடக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிர பகவான் அசுர குரு. நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு. மனிதனுக்கு கிடைக்காத ஆசைகளை, கைகூடாத தன்னுடைய வசதி வாய்ப்புகளை தான் எப்படியாவது அபகரிக்க வேண்டும் அப்படின்னு அசுர குணத்தையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார். சுக்கிர பகவானை பற்றி என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். மனிதனுடைய குடும்பம், பணம், காசு, வசதி வாய்ப்பு, செல்வாக்கிற்கும் சுக்கிரன் தான் அதிபதி. குற்றம் செய்துவிட்டு, கொலை செய்துவிட்டு சிறை, ஜெயில் தண்டனை அனுபவிப்பதற்கும் சுக்கிரன் தான் காரகம்.
கும்பம் ராசி அன்பர்களுக்கு 4 9ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். மிதுனம் ராசியிலிருந்து கன்னி ராசி வரை சுக்கிர பகவானுக்கு சாதகமற்ற வீடுகள் தான். கும்பராசிக்கு 5ஆம் இடம் தான் மிதுனம். மிதுனம் சுக்கிரனுக்கு நட்பு வீடாக இருந்தாலும் மிதுனத்தில் சுக்கிரன் செல்வது யோகம் அல்ல. கடகம் மிதுனத்துக்கு பகை வீடு. சிம்மம் கடும் பகை வீடு. கன்னி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு நீச்ச வீடு. இந்த 4 ராசிகளில் சுக்கிர பகவான் செல்லும் போது பெரிய அளவு நன்மை இல்லை. 1/9/2026 முதல் 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் கும்பம் ராசி என்பதற்கு பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று உங்களுக்கு பலன்களை நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார். 4 9ஆம் அதிபதி 9வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும் போது ஏராளமான பணம் பொருள் வரவு தாராளமாக சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலம் சொத்துக்கள் வாங்கலாம். உங்களுக்கு ஆடம்பர வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக வரும். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ வரன் செட் ஆகி உடனே திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெறும்போது குழந்தை பாக்கியம் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பெறும்போது உங்கள் தாய் தந்தையர் உங்கள் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் தந்தையருடைய அன்பு பாசம், தாய் தந்தையருடைய ஒற்றுமை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பாக்கியாதிபதி ஆட்சி பெறும்போது நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. உங்களால் முடிந்த உதவிகள் கோவிலுக்கு, இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு கும்பம் ராசி என்பவர்கள் அடுத்த 4 மாத காலம் தாராளமாக உதவி செய்வீங்க. பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அடுத்த 4 மாத காலம் செல்லும் போது செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக தாராளமான பண வரவு. 4ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகளும் 9ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகளும் கும்பம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக இருக்க போகிறது. புதிதாக வீட்டு மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சாத்தியக்கூறு உண்டு. புனித யாத்திரைகள், புனித பயணம் சென்று வரலாம். இதுவரை போகாத கோயிலுக்கு, ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், போக முடியல. ஆன்மீக சுற்றுலா சென்று வரதுக்கான வாய்ப்புகள் அடுத்த 4 மாத காலம் அதிகமாக உள்ளது. அப்பா மகனுக்குள் எதை கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தீங்கன்னா அப்பா மகனுக்குள் நல்ல அந்நிய ஒற்றுமை உண்டாகும். நல்லா பேசுவீங்க, அப்பாவுடைய ஆலோசனை பெறுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்கள் மனைவி மக்களுடன், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பிள்ளைகளுடன், உங்கள் குடும்பத்துடன் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க. கும்பம் ராசி என்பதற்கு அடுத்த 4 மாத காலம் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று மிகச்சிறப்பாக செல்லும் போது மனைவி மக்களுடன் நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி. குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவீர்கள், வெளிநாடு சென்று வருவீர்கள், ட்ரெயின்லேயோ விமானத்திலேயோ பயணங்கள் சென்று வருவீங்க. உங்களுக்கு 9ஆம் இடம் பலமாக இருக்கும்போது உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாடு போய் சுற்றி பார்த்துட்டு வரணும், சுற்றுலாவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அடுத்த 4 மாத காலம் பயன்படுத்தி கொள்ளலாம். சுக்கிர பகவான் 9வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும் போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி. கும்பராசி என்பதற்கு 9வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெறுவது ஒரு அதிர்ஷ்டகரமான செல்வம், செல்வாக்கு, குடும்ப மகிழ்ச்சி, தனச்சேர்க்கை,
எதிர்காலத்திற்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இப்படின்னு அனைத்து வழியிலும் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது. எப்போ நல்ல நேரம் வரும், எப்போ நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த 4 மாதம் உங்களுக்கு நல்ல நேரம் தான். நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். நண்பர்கள், கூட்டாளிகள் தாராளமாக உதவி செய்வாங்க. இளைய உடன் பிறந்தவர்கள் நன்றாக படிப்பாங்க. இளைய உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள், இளைய உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இளைய உடன் பிறந்தவர்கள் நல்ல வீடு கட்டுவாங்க. இளைய உடன் பிறந்தவர்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கும்பம் ராசி என்பதுக்கு இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். சுக்கிரன் பெயர்ச்சி கும்பம் ராசி என்பதுக்கு அடுத்த 4 மாத காலம் குபேர சம்பத்தை வாங்குகிறது. குடும்பம் நிதிநிலை வளர்ச்சி அடைகிறது. கும்பம் ராசி என்பவர்கள் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் நல்ல செல்வாக்கு, பணம் காசு ரீதியாக, குடும்ப ரீதியாக செல்வாக்கு பெறுவீர்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.